பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளை ஆண்டவர் நமக்கு கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போகலாம். சங்கீதம் 147 சங்கீதம் 3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது, காயம் கட்டுகிற கர்த்தர், சுகமாக்குகிற கர்த்தர், குணமாக்குகிற கர்த்தர். அவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். தேவ பிள்ளைகளே, உங்களை ஆத்மாவிலே, உங்கள் ஆவியிலே, உங்கள் சரீரத்திலே நீங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை சத்ருவானவனுடைய வார்த்தைகளை கேட்டு உங்கள் இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம். மனுஷனுடைய பயமுறுத்தலினால் உங்கள் இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம். இந்த காலை வேளையிலே நம்மை சுகமாக்க விரும்புகிற கர்த்தர், அவர் சுகந்தருவார், அவர் நம்மை சுகப்படுத்துவார், அவர் நம்மை குணமாக்குவார். நாம் பலவீனத்தோடு வாழ்வது அவருடைய சித்தம் அல்ல. நாம் எல்லாவற்றிலும் குணப்பட வேண்டும், குணமடைய வேண்டும், சுகமடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நொறுங்குண்ட இருதயத்தோடு, நறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறீர்களோ, தேவன் நமக்கு சமீபமாய் வந்து நம்மை குணமாக்குவார். ஆண்டவர் குணமாக்குவதை நீங்கள் உணர்வீர்கள். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை குணமாக்குகிற கர்த்தாவே, நீர் குணப்படுத்தும்படி, ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தரும்படி, ஒவ்வொருவருக்கும் பலனை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் குணமடைகிற நாளாய் மாறட்டும், காயங்கள் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.